பிறவியிலேயே ஊனமுற்றவர்களாக குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஆபத்தையும் கருவிலேயே குழந்தைகள் மரணிக்கக்கூடிய ஆபத்தையும் இந்த யுத்தம் உருவாக்கி இருக்கிறது என்கிற ஒரு மிக கொடுமையான செய்தி இன்றைக்கு நாசர் மருத்துவமனையினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவரை பொறுத்தவரையில ஈரானை எப்படியாவது பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மக்கள் செல்வாக்கு 30% கீழே இறங்கி இருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஆதரவான மொத்தம் 3 கப்பல்களை ஒரே நாளில் தட்டி தூக்கி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த MSC பிரான்சிஸ்கா என்கிற கப்பல் மிக முக்கியமானது. இது இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு பாரிய கொள்கலன் கப்பலாக இருக்கிறது. வளமையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ராணுவ அணிவகுப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்கல்ல, ஒரு ராணுவத்தை அணிவகுப்பாக நடத்தி ஆயுதங்கள் அப்படி காட்சிக்கு வச்சு ராணுவங்களை அந்த மாதிரி தான் நடக்கு. நேத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அசால்ட்டா ஏற்றிக்கிட்டு வா, இதுதான் பாலிஸ்டிக் மிசைல், இதுதான் அந்த மிசைல், இதுதான் இந்த மிசைல், எல்லாரும் வந்து பொதுமக்கள்லாம் பார்த்துக்கன்னு சொல்லி கலாச்சி விடுற மாதிரி டொனால்ட் ட்ரம்பை சர்வ சாதாரணமாக இந்த காட்சிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளுக்கு மத்தியில் தான் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தங்கள் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 194வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனம் மீது 2 ஆண்டுகள் நடத்தப்பட்ட யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டாலும் அங்கு ஏற்படுத்தப்பட்ட விளைவுகள் பல நெடுங்காலங்களுக்கு தொடரக்கூடிய ஒரு மாபெரும் ஆபத்து உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த நிமிடம் வரைக்கும் காசாவினுடைய ரஃபா கடவை திறக்கப்படாமல் இருக்கிறது முழுமையாக. அது ஓப்பன் பண்ணப்படுகிற பட்சத்தில் தான் அவர்களுக்கு தேவையான உணவுகள், மருந்துகள், சுத்தமான குடிநீர் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த 2 ஆண்டு கால பாரிய யுத்தம் என்பது உள்நாட்டுக்குள்ள காசாவுக்குள்ள குறிப்பாக பலதரப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு விளைவு என்னன்னா, பிறவியிலேயே ஊனமுற்றவர்களாக குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஆபத்தையும் கருவிலேயே குழந்தைகள் மரணிக்கக்கூடிய ஆபத்தையும் இந்த யுத்தம் உருவாக்கி இருக்கிறது என்கிற ஒரு மிக கொடுமையான செய்தி இன்றைக்கு நாசர் மருத்துவமனையினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிறவி குறைபாடுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பச்சிளம் குழந்தைகள் உயிர் பிழைப்பதே மிகவும் அரிதானதாக மாறி இருக்கிறது என்று சொல்கிறது கான் யூனிஸ்ல இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனையினுடைய குழந்தைகள் காப்பக பிரிவு. குறிப்பாக போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய, யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆபத்து என்பது குழந்தைகளுக்கு தேவையான பலவிதமான பிரச்சனைகளையும் உண்டாக்கி இருக்கிற அதே நேரத்தில் 5 காரணங்களால் கருவிலேயே குழந்தைகள் மரணிப்பதும் அதே போன்று பிறக்கும் போதே ஊனமுற்றவர்களாக பிறப்பதும் உருவாகிறது என்று பட்டியலிடுகிறது நாசர் மருத்துவமனை. குறிப்பாக தொடராக இருக்கக்கூடிய பரவலான பசியால குழந்தைகளுக்கு கருவிலேயே இந்த ஆபத்து ஏற்படுகிறது. சுகாதார சேவைகளுடைய மொத்த சரிவு இதற்கு ஒரு காரணமாக இருக்கிற. தேவையான வைட்டமின் டேப்லெட்டுகள் கிடைக்க மாட்டேங்குது, அவர்களுக்கு தேவையான அடுத்தடுத்த சுகாதார ஏற்பாடுகள் கிடைக்காமல் இருக்கிறது. இதுவெல்லாம் மிகப்பெரிய இழப்பாக மாறி இருக்கிற அதே நேரத்தில் காசாவுக்குள் இருக்கக்கூடிய சன நெரிசலும் இதற்கான காரணம் என்று சொல்லப்படும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 25 லட்சம் மக்கள் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த நிலை தோற்றம் பெற்றிருக்கிற அதே நேரத்தில் அசுத்தமான குடிநீரும் இதற்கான ஒரு காரணமாக பேசப்படுகிற அதே நேரத்தில் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களும் இந்த நிலையை உண்டாக்கி இருக்கிறது. காசாவுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை காரணமாக கடந்த ஆண்டு மாத்திரம் 457 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று யுத்த காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது 50% இது அதிகரிப்பை காட்டுகிறது. ஏற்கனவே மரணிச்சவங்களை விட 50% அதிகரிப்பாக இது பதிவாகி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி தொடர்ந்து காசாவில் ஏற்படக்கூடிய அழிவுகளும் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களும் பட்டியலிடப்பட்டு கொண்டே வருகிற அளவுக்கு இஸ்ரேல் ஒரு நிரந்தர அழிவை காசாவுக்குள் செய்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய சாபமும் அல்லாஹ்வினுடைய அழிவும் தான் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும், இஸ்ரேலிய யூதர்களுக்கு, குறிப்பாக ஜியோனிஸ்டுகளுக்கு என்கிற பிரார்த்தனையை நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய அழிவை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அரபு தேசங்களும் ஐரோப்பிய நாடுகளும் சர்வதேசமும் கைகட்டி மௌனமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம அவதானிக்க
முடியும். இப்படியான சூழல்ல தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வார்ங்கிறது ஒரு உச்சம் தொட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த யுத்த நிறுத்தத்தை 2 நாட்களுக்கு நாங்கள் நீட்டிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் யாருங்கிறத தொடர்ந்து நம்ம பேசி வர்றோம். அவருடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் உலகமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இனிமே டைமே கொடுக்க மாட்டேன், அடுத்தது அடிதான் என்றெல்லாம் பேசுவார். ஆனால் அடுத்து நாங்கள் 2 நாளைக்கு நீட்டிக்கிறோம் பாரு. காரணம் என்னன்னா, அவரை பொறுத்தவரையில் ஈரானை எப்படியாவது பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. ஏன்னா மீண்டும் ஒரு யுத்தத்தை அமெரிக்க அதிபர் வாயளவுல சண்டை போடலாமே தவிர நிஜமாக சண்டை போட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த யுத்தத்தில் அவ்வளவு அடியை அவங்க வாங்கி இருக்கிறாங்கிற காரணத்தினால பேச்சுவார்த்தைக்கு இழுப்பதற்கான வாய்ப்புகளைத்தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் 2 நாட்கள் மேலதிகமாக யுத்த நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டிருக்கிற புதன்கிழமைங்கிறது வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் அமெரிக்காவில் ஒரு கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு பிரகாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மக்கள் செல்வாக்கு 30% கீழே இறங்கி இருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏன்னா கமிங் நவம்பரில் அங்கே ஒரு இடைக்கால தேர்தல் வரை இருக்கிறது. அந்த தேர்தலை இலக்கு வைத்து தான் இந்த யுத்தத்துக்கே அவர் வந்தார். பல காரணங்கள், அதுவும் ஒரு காரணம். நாங்கள் ஈரானுக்கு அடிச்சிட்டோம், தட்டி தூக்கிட்டோம், ஆட்சியை மாற்றிட்டோம், எனவே எனக்கே நீங்கள் ஓட்டு போடணும், அமெரிக்காவை பாதுகாப்பது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம், இதெல்லாம் பீத்துறதுக்காக தான் வந்தார். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. இப்பொழுது ஈரானை வச்சு அவருக்கு அங்கே டாமினேட் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால என்ன பண்ண பார்க்கிறாருன்னு சொன்னா, எப்படியாவது ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்து அதுல சரணடைய வைக்க பார்ப்போம் என்ற ஒரு ட்ரையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எது எப்படி போனாலும் அவருடைய செல்வாக்கு 30% கீழே இறங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்பொழுது 48 மணி நேர யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யுத்த நிறுத்தத்தை பொதுவாகவே அமெரிக்க அதிபர் நீட்டிப்பதற்குத்தான் விரும்புகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, 60 நாள் போர் அதிகார சட்ட காலம் அடுத்த வாரம் முடிவுக்கு வருகிறது. அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபை அவருக்கு இந்த அனுமதியை கொடுத்த அனுமதின்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபையில் ஒரு வாக்கெடுப்பு கொண்டு வரப்பட்டது. ஈரான் மீதான யுத்தத்தை தொடரக்கூடாது என்று சொல்லி அந்த வாக்கெடுப்பு தோல்வி அடைந்தது. ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அதிபர் ட்ரம்பினுடைய தரப்பு ஜெயிச்சாங்க. இது 60 நாட்களுக்கு தான் செல்லுபடியாகும். 60 நாளுங்கிறது இன்னொரு 1 வீக்ல முடிவுக்கு வருகிறது. இந்த 1 வீக்குக்கு பிறகு அவருக்கு இந்த யுத்தத்தை சட்டப்படி தொடர முடியாது. அமெரிக்க அதிபர் அவரே தன்னிச்சையாக ஒரு யுத்தத்தை பண்ணணும்னா அவருக்கு 60 நாட்கள் மட்டும்தான் டைம் கொடுக்கப்படும். அதுக்கு மேலதிகமாக பண்றதா இருந்தா பிரதிநிதிகள் சபையில் வாக்கெடுப்பு கொண்டு வரப்பட்டு அதில் ஜெயிக்கணும். ஆல்ரெடி கொண்டு வரப்பட்ட வாக்கெடுப்பில் அவர் ஒரே ஒரு வாக்கால தான் ஜெயிச்சிருக்கிறாரு. திரும்ப கொண்டு வரப்பட்ட அவர் தோல்வி அடைந்திருவாருங்கிறதுனாலையும் எப்படியாவது இந்த யுத்த நிறுத்தத்தை நீட்டிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இதுவரைக்கும் ஈரான் இந்த யுத்த நிறுத்த நீட்டிப்பு தொடர்பான தன்னுடைய எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் அடுத்த கட்டமாக இந்த யுத்த நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கான அமெரிக்க அதிபருடைய அறிவிப்பு தொடர்பாக ஈரான் இன்னும் கருத்து வெளியிடவில்லை என்பதை ஒரு செய்தியாக அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம அவதானிக்க முடியும். இதற்கிடையில் அமெரிக்காவுக்கு ஆதரவான மொத்தம் 3 கப்பல்களை ஒரே நாளில் தட்டி தூக்கி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் இன்றைக்கு கைப்பற்றி இருக்கக்கூடிய 3 கப்பல்களில் இந்த MSC பிரான்சிஸ்கா என்கிற கப்பல் மிக முக்கியமானது. இது இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு பாரிய கொள்கலன் கப்பலாக இருக்கிறது. இந்த கப்பலையும் இன்னைக்கு அவங்க தட்டி தூக்கி இருக்கிறாங்க. மொத்தம் 3 கப்பல்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். MSC பிரான்சிஸ்கா, எபமினோடஸ் என்கிற ஒரு கப்பல். இந்த 2 கப்பலுமே ஒரு பாரிய கொள்கலன் கப்பல்களாக இருக்கிறது என்று IRGC விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாங்க. மொத்தம் 3 கப்பல்கள். அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்திங்கிறது ஈரானுடைய அண்டர் கண்ட்ரோல்ல இருக்குது. நீங்க அதை தாண்டி போறதாருன்னா எங்க கிட்ட கேட்டுட்டு தான் போயிருக்கணும். நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் பயணிக்க முடியாது. அப்படி பயணிப்பதற்கு முயற்சி செய்தாலே உங்களை நாங்கள் கைப்பற்றுவோம். எங்க கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றும் போது அமெரிக்காவுக்கு ஆதரவான கப்பல்களை நாங்க கைப்பற்ற மாட்டோமான்னு சொல்லி தட்டி தூக்கி இருக்கிறாங்க. அந்த கப்பல்கள் தற்போது ஈரானுடைய கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது, ஈரானுடைய துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அமெரிக்கர்கள் ஈரானுடைய கப்பல்கள் மீது முற்றுகையை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலடியாகவும் இந்த காரியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று IRGC இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல மேலதிகமாக ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது, நாங்கள் எல்லா பகுதிகளிலும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆதரவு கப்பல்களை கைப்பற்றுவோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள்.
இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்காவுக்கு வரலாற்றுல எவனும் இப்படி ஒரு டஃப் கொடுத்துருக்க மாட்டாங்க. யுத்தம்னா யுத்தம், சமாதானம்னா சமாதானம், அடின்னா அடி, அமைதினா அமைதி. அதை தாண்டி என் கப்பலை நீ அடிச்சியா, உன் கப்பலுக்கு நான் அடிப்பேன், என் கப்பலை நீ தூக்கினியா, உன் கப்பலை நான் தூக்குவேன் சொல்லி இவ்வளவு பிரம்மாண்டமான வேலைகளை ஈரான் செய்கிறது. இதெல்லாம் அமெரிக்க அதிபர் கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டார். ஏன்டா போய் வம்புல மாட்டிக்கிட்டேன் யோசிக்கிற அளவுக்கு ஈரானுடைய பதிலடிகள் தொடர்கிற அதே நேரத்தில் ஈரான் இன்றைக்கு ஒரு கப்பல் மீது தாக்குதலும் நடத்தி இருக்கிறது. UKMTO என்கிற பிரித்தானியாவுடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஒரு கொள்கலன் கப்பல் மீது இன்றைக்கு IRGC-யினுடைய படகு படை பிரிவு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அமெரிக்காவுக்கு, குறிப்பாக அமெரிக்க அதிபருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான்காரங்கிறது தெளிவா தெரியுது. பாவம் வயசான காலத்தில் இவ்வளவு டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே ட்ரம்புக்குங்கிற அளவுக்கு நிலைமை மாறி போய் இருக்கக்கூடிய சூழல்ல நேற்று ஈரானுடைய IRGC புரட்சிகர காவலர் பிரிவினுடைய தோற்றம் பெற்ற நாள், அவர்கள் அந்த படைப்பிரிவை உருவாக்கிய நாள். அது தொடர்பாக தெஹ்ரான் முழுவதுமே பாலிஸ்டிக் மிசைல்கள், அவர்களுடைய ஆயுதங்கள் என்று பலவாறான ஆயுதங்களை சர்வசாதாரணமாக ரோட்டில் கொண்டு வந்து மக்களுக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. IRGC-யினுடைய படைப்பிரிவு என்னடா பண்றீங்க என்று யோசிக்கிற அளவுக்கு இப்ப சும்மா விளையாட்டு பொருட்கள் மாதிரி ஆக்கிட்டாங்க. வளமையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ராணுவ அணிவகுப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்கல்ல, ஒரு ராணுவத்தை அணிவகுப்பாக நடத்தி ஆயுதங்கள் அப்படி காட்சிக்கு வச்சு ராணுவங்களை அந்த மாதிரி தான் நடக்கு. நேத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அசால்ட்டா ஏத்திக்கிட்டு வா, இதுதான் பாலிஸ்டிக் மிசைல், இதுதான் அந்த மிசைல், இதுதான் இந்த மிசைல், எல்லாரும் வந்து பொதுமக்கள்லாம் பார்த்துக்கன்னு சொல்லி கலாச்சி விடுற மாதிரி டொனால்ட் ட்ரம்பை சர்வ சாதாரணமாக இந்த காட்சிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளுக்கு மத்தியில் தான் மீண்டும் ஒரு யுத்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கினார் என்று சொன்னால் ரொம்ப அதிர்ச்சிகரமான அடிகளை அவர் வாங்குவார் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய IRGC மேலதிகமாக இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸினுடைய ஒரு செய்தியும் மக்களுக்கு மத்தியிலே பரவலாக பார்க்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. அதுதான் இந்த செய்தி. நியூயார்க் டைம்ஸ் இந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு சேட்டலைட் காட்சி. இந்த காட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா ஈரான்கிட்ட இருந்து அமெரிக்கா வாங்கிய அடிகளுடைய சேட்டலைட் காட்சிகள் தான் இதில் காட்டப்படுது. இது எல்லாமே அமெரிக்காவுடைய தளங்கள். மொத்தம் 8, 9, 10, 11 தளங்கள். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அலி அல் ஷலோம் குவைட்ல இருக்கக்கூடிய தளம் இது. இது வந்து கேம்ப் அரிஃப் ஜான்ங்கிறது குவைட்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ். இது அது அடி வாங்கினது எப்படின்றது சேட்டலைட் காட்சி. இது எல்லாமே அல் ஜசீரா வெளியிட்ட காட்சிகள் கிடையாது. இது எல்லாமே நியூயார்க் டைம்ஸ் அவங்களே கலாச்சிக்கிறாங்க. நம்ம யாரும் கலாய்க்க தேவையில்லை, அவங்களே கலாச்சிருக்கிறாங்க. இதை நீங்க பார்க்கலாம். குவைட்ல இருக்கக்கூடிய அடுத்த போர்ட், அதே மாதிரி இதுவும் குவைட்ல இருக்கக்கூடிய போர்ட். இதெல்லாம் குவைட் பேஸ். அடுத்து பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய, அதே மாதிரி பிரின்ஸ் சுல்தான் சவுதி அரேபியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகள், அங்கே அவர்களுடைய தளத்தில் வாங்கி கட்டியிருக்கக்கூடிய காட்சிகள். அதே போன்று அல் உதய் போர்ட், கத்தருடைய உதய் போர்ட். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அல் தாஃப்ரா போர்ட் UAE, அங்க வாங்கின அடிகள். அதே போன்று எர்பில் ஏர்போர்ட் ஈராக்ல வாங்கி கட்டியிருக்கக்கூடிய அடிகள். அதே போன்று மோஃபாக் என்கிற ஒரு தளம் ஜோர்டான்ல இருக்கிறது. அதே நேரத்தில் ஜபல் அலி போர்ட் UAE. இது எல்லாமே ஈரான்கிட்ட இருந்து வாங்கிய அடிகள். இதெல்லாம் அமெரிக்காவினுடைய போர்ட்டுகள். இதை போட்டு அவங்கள கலாச்சிக்கிறாங்க. நம்ம கலாய்க்க எல்லாம் தேவையில்லை, வேறு ஊடகங்களும் கலாய்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுக்கு போகக்கூடிய ஒரு 3000 கொள்கலன்களை கொண்ட ஒரு கப்பல் இப்ப அமெரிக்கா ஒரு தடையை விதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறதுனால அதை மீறி அப்பப்போ போறாங்க. இந்த அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுக்கு போகக்கூடிய ஒரு 3000 கொள்கலன்களை கொண்ட ஒரு கப்பல் இப்ப அமெரிக்கா ஒரு தடையை விதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறது அதை மீறி அப்பப்போ போறாங்க. ஆனால் ரிஸ்க் எடுக்காம ஈரானுக்கு போக வேண்டிய ஒரு 3000 கொள்கலன்கள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து கராச்சி துறைமுகத்தில் தேங்கி இருக்கிறது. வேறு வேறு கப்பல்கள் அனுப்புறதுக்கு ஒரு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது சாத்தியப்படல என்றதோட கராச்சியில் இறக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஈரானும் பாகிஸ்தானும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகள் அடுத்ததாக இந்த 3000 கொள்கலன்கள் பாகிஸ்தான் கராச்சி துறைமுகத்தில் இருந்து பாகிஸ்தானுடைய லாரிகளில் ஈரானுடைய பார்டர் வரைக்கும் கொண்டு செல்லப்படும். அந்த பார்டர்ல இருந்து ஈரான் தன்னுடைய லாரிகளில் அந்த 3000 கொள்கலன்களையும் எடுத்துக்கொள்வார்கள். அதாவது ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே என்னன்னு கேட்டால், அந்த நாடு பெரிய நாடுங்கிறது. என்னதான் இந்த பக்கமாக பிளாக் பண்ணாலும் அடுத்து பாகிஸ்தான் வழியாக, ஆப்கான் வழியாக, பல நாடுகள் வழியாக அவங்க எல்லையை பகிர்கிற காரணத்தினால அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். எனவே லாரிகள் மூலமாக பாகிஸ்தான் கராச்சியில் இருந்து ஈரானுடைய எல்லைக்கு இந்த கொள்கலன்களை அனுப்ப இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய லீடு எப்படி இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப டாப் லெவலில் அவங்க நின்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல முதல்ல
பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயார். ஆனால் ஹொர்முஸ்ல எங்க துறைமுகங்களை வழிமறைக்கிறத அமெரிக்கா நிறுத்தினா மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம், இல்லைன்னா நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி இன்றைக்கும் ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்த ஈரானுடைய குடிசார் பாதுகாப்பு அதிகாரி ஒருவருக்கு இன்றைக்கு ஈரான் மரண தண்டனை விதித்திருக்கிறது. எவனாவது மொசாதுக்கு வேலை பார்த்தான், அமெரிக்காவுக்கு துப்பு கொடுத்தான், அவ்வளவுதான், தூக்கிடுவாங்க. அதே மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய நீதித்துறை அதிகாரப்பூர்வமாக இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஆதரவு ஆயுத குழுக்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக ஈராக்குக்கான பணப்பரிமாற்றத்தை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. ஈராக்கை பொறுத்தவரையில் ஈராக்கில் சதாம் ஹுசைனுடைய மரணத்துக்கு பிறகு முழு ஈராக்கையும் அமெரிக்கா அண்டர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஈராக்குக்குள்ள குர்து கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, அதே மாதிரி பொதுவான ஒரு கவர்மெண்ட் இருக்குது. இப்படி ரெண்டு கவர்மெண்ட்டுகள் இருந்தாலும் ஈராக்கினுடைய எண்ணெய் விற்பனை முழுவதுமாக அமெரிக்கா தான் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. அதனுடைய வருமானம் எல்லாமே அமெரிக்காவுடைய திரைசேரிக்கு தான் போகும், அங்கே தான் அவங்க வச்சுக்கிடுவாங்க. ஆனால் அங்கேருந்து அப்பப்போ ஈராக்குக்கு தேவையான காசுகளை கொடுத்து கொண்டிருப்பாங்க. அந்த அடிப்படையில் ட்ரம்ப் நிர்வாகம் ஈராக்குக்கான அமெரிக்க டாலர்கள் வழங்குவதை நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை இன்னைக்கு நம்ம படிக்க முடிகிறது. அதுல $500 மில்லியன் கொண்ட அமெரிக்க டாலர் நோட்டுகள், அமெரிக்காவுடைய டாலர் இருக்குதா இல்லையா, அதுல $500 மில்லியன் நோட்டுகள் கப்பல்ல ஈராக்குக்கு வர இருந்தது. அதை அமெரிக்கா தடுத்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க ஈரானிய ஆதரவு குழுக்கள் ஈராக்குக்குள்ள இருக்குது, அதையெல்லாம் நீங்க இல்லாமலாக்கணும். ஏண்டா நீ 10-15 வருஷமா ஈராக்கை கையில வச்சுக்கிட்டு இருந்தே உன்னால இல்லாமலாக்க முடியல, இப்போ இவன் மட்டும் இல்லாமல் ஆக்கிடுவானா? அது நடக்கிறது சாத்தியமா? அந்த காசை வச்சுக்கிறதுக்காக இந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க. நியூயார்க்கினுடைய ஃபெடரல் ரிசர்வ் வங்கியினுடைய கணக்குகளில் தான் இந்த பணம் இருக்கிறது. இது ஈராக்கினுடைய எண்ணெய்களை விற்பதினூடாக வரக்கூடிய வருமானம். அந்த வருமானத்தை ஈராக்குக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி தடுத்திருக்கிறார்கள். ஈராக்கியர்கள் சதாம் ஹுசைனை விரட்டி எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிய முடியும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அடுத்த நாடுகளில் எண்ணெய் வளத்தை எடுக்கணும், அதை விற்கணும், தான் உழைச்சிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்ணுறான். இவன் போய் முட்டின ஒரே இடம் ஈரானிடத்தில் மட்டும்தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில் செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி, ஏன்னா ஜக்காத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜக்காத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜக்காத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும், மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்தீர்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும். இது தொடர்பான மிக முக்கியமான தகவல்களை உங்களோடு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிற அதே நேரம் ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட்டு மத்திய கிழக்கு முழுவதும் உலகம் முழுவதும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிற அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராகவும், லெபனானுடைய அப்பாவிகளுக்கு எதிராகவும், ஈரானுடைய அப்பாவிகளுக்கு எதிராகவும் நடத்தப்படுகிற இந்த பயங்கரமான தாக்குதல்கள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்துக் கொண்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.